Dear 10th standard students, 5th chapter, coordinate geometry, example sum 5.21. இது ஒரு important 2 mark sum. இதுல ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு எடுத்து எழுதிக்கோங்க. given point அந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி எடுக்க போறோம்னா x1 y1 எடுக்க போறோம். இப்ப given பாயிண்ட் என்னது 3, -4. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்லோப் கொடுத்திருக்காங்க. ஸ்லோப் m ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க, -5/7. ஃபர்ஸ்ட் இது மாதிரி given எடுத்து எழுதிக்கோங்க. இப்ப ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்துட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், y minus y1 equal to m x minus x1. இதுல இந்த பாயிண்ட்ல இதை எப்படி எடுப்போம், x1, இந்த -4 வந்து y1 நம்ம எடுத்துக்கணும். இந்த y அப்படியே வச்சுக்கோங்க, y minus y1. y1ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க, -4. இதுல ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கு, y1ஓட மதிப்பு என்னதுதான், -4. அப்ப அதை பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு m, ஸ்லோப் என்ன கொடுத்திருக்காங்க, -5/7. x அப்படி வச்சுக்கோங்க, மைனஸ் x1ஓட மதிப்பு என்னது, 3. நெக்ஸ்ட் y minus into minus plus 4 equal to -5/7 x minus 3. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இந்த டிவைட்ல இருக்கக்கூடிய 7 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு நம்ம கொண்டு வர போறோம். அப்ப அது எதுல வந்துரும், மல்டிப்ளைல வந்துரும். 7 into y plus 4 ஈக்குவல் டு இந்த 7 இங்க வந்துருச்சு. அப்ப இங்க என்ன மட்டும் இருக்கும், -5 x minus 3. நெக்ஸ்ட் இந்த 7 வச்சு y plus 4 நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். 7 into y 7y, 7 into 4 plus 28 equal to, அதே மாதிரி இந்த -5 வச்சு இந்த x minus 3 மல்டிப்ளை பண்ண போறோம். இங்க பாருங்க, 5 into x 5x, இங்க மைனஸ் இருக்கு, மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ், அடுத்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் 5 into 3 15. நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. அப்ப ஈக்குவேஷன்னா என்ன வரணும், ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு 0 வரணும். அப்ப எல்லாத்தையும் என்ன செய்ய போறோம், ஒரு சைடு நம்ம கொண்டு வந்துருங்க, இந்த சைடு கொண்டு வந்துருங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு, 7y plus 28 -5 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வருது. அப்ப எதா மாறிடும், அது பிளஸ் 5x. இப்ப இந்த பிளஸ் 15 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது எதா மாறிடும், -15 ஈக்குவல் டு 0. இப்ப பாருங்க, இதுல 7y, இது பாருங்க, இது 28ம் இந்த 15ம் லைக் டேர்ம். அதாவது லைக் டேர்ம்னா இதுல எந்த வேரியபிளும் வரல. அப்ப இதை என்ன செஞ்சுக்கலாம், 28ல இருந்து இந்த 15 என்ன செய்ய போறோம், மைனஸ் பண்ணிட்டு பெரிய நம்பரோட அடையாளம் போடணும். மைனஸ் பண்ணா என்ன கிடைக்கும், 28 minus 15 13. என்ன 13, பிளஸ் 13. ஏன்னா 28 தான் பெரிய நம்பர், பிளஸ் 13. அடுத்து என்ன இருக்கு, பிளஸ் 5x ஈக்குவல் டு 0. இப்ப நம்ம என்ன செய்யணும், x தான் ஃபர்ஸ்ட் வரணும். x இது வந்து நீங்க சைன்லாம் மாத்தக்கூடாது, ஏன்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு தான் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன எழுத போறோம், 5x பிளஸ் நெக்ஸ்ட் என்ன வரணும், y வரணும். அப்ப 7y, அடுத்து என்ன வரணும், நம்பர் 13 ஈக்குவல் டு 0. அப்ப இதுதான் என்னது, நமக்கு கிடைச்சிருக்கிற ஈக்குவேஷன். The required equation is
என்னது 5x plus 7y plus 13 equal to 0. இந்த 0லாம் கண்டிப்பா போடணும். Thanks for watching students.